ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஒரு 2 நாளா வீடியோ போட முடியல. பட் வாய்ஸ் பேசி அதற்கேத்த காரியங்கள நாங்க அப்லோட் செய்தோம். ஸோ மீண்டுமாக இன்னைக்கு நாம் அவருடைய வார்த்தையை கேட்க நாம் வந்திருக்கிறோம். நம்ம வார்த்தைக்குள்ள போவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நீங்க நான் எதற்காக போராடிக் கொண்டிருக்கிறோம்? உங்க ஊழியம், இல்ல ஒரு பிசினஸ் செட்டில்மெண்ட் ஆகணும், இல்ல பலவீனம், இந்த ஒரு காரியத்தில அதிசயம் நடக்கணுங்க. ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கேங்க. மேரேஜ் ஆகணுங்க, பிள்ளை பிறக்கணுங்க, ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்குங்க அப்படின்னு இருக்கலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு அவர் அதிசயம் செய்த பிறகு, நீங்க நான் மிக சுலபமாக அவரை மறந்திட முடியும். ஆனா, அந்த காரியம் நடப்பதற்கு நாம் செய்கின்ற அந்த ஹார்ட் ஒர்க், அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நாம தேடின அந்த தேடுதல், அந்த வாஞ்சை, அந்த உபவாசம், அதை பார்த்து அவர் நமக்கு செய்துட்டார். ஆனா, அது முடிந்த பிறகு ரொம்ப சுலபமானது என்னையும் உட்பட தான். எது ரொம்ப சுலபமானது என்றால், அவரை மறந்து விடுவது. இங்க ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இன்னும் வாழ்க்கை முடியல. நம்ம பயணிக்க வேண்டிய டிராவல் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி லாங், இட்ஸ் வெரி ஃபார். இந்த ஒரு காரியம் கேட்டேன் நடந்துருச்சுப்பா. இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பேன்ப்பா. அப்படி என்று சுய புத்தியின் மேல் சாய்ஞ்சுட்டோம் அப்படின்னா, இத விட பெரிய பெரிய தடைகள் வரும் வாழ்க்கையில. அப்ப எங்க போய் நிப்போம்? அப்ப திரும்ப இவர்கிட்ட தான் வந்தாகணும். ஆகவே தான் ஆவியானவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அடிபட்டு வறுமைக்கும் கீழ ஒரு நாள எப்படியாச்சுன்னா நம்ம இன்னைக்கு எப்படின்னா இந்த ஒரு நாள முடிச்சிடணும். இது இது என்னது இது ஒரு நாள் இவ்ளோ ஒரு பெயினா இருக்கே அப்படின்னு அந்த நாள முழுவதும் தேவனிடத்தில் அமர்ந்து நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு என்று கெஞ்சி கூப்பாடு போட்டோம் பாருங்க. அதே போல தான் ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்த்த காரியம் நடந்த பிறகும் அவரிடத்தில் நாம் அப்படிதான் இருக்கணும். அதான் சேஃப். ஒரு அதிசயம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அவ்வளதான். எனக்கும் அவருக்கும் இதுக்கப்புறம் எந்த உறவும் இல்லல்ல. இதுக்கப்புறம் தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமென். 3 நபர். தாவீது, சாலமோன், ஆசா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவீது தான் அப்பா, சாலமோன் மகன், அதன் வழியா வரவரு ஆசா. ஆனா இந்த தாவீதுக்கு மாத்திரம் ஒரு பட்டத்தை தேவன் தரார். என்ன பட்டம் அப்படின்னா, என் இருதயத்திற்கு ஏற்றவன். மோசேக்கு என்ன பட்டம் கொடுக்கிறார் அப்படின்னா, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த வார்த்தையை மெதுவா கவனிங்க. ஒருவேளை இந்த வார்த்தை அநேகருக்கு புரியுதா புரியலையான்றது செகண்ட். ஆனா இந்த வேர்ட இந்த வார்த்தையை மெதுவா கவனித்துக் கொண்டே வாங்க. ஆவியானவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று நாம் அடுத்தடுத்த காரியத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். இட்ஸ் அ பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைகள் இருக்கு. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக நெசசரியான வேர்ட் இருக்கு. இத இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இதில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியங்கள் இருக்கு. ஆமென். தாவீது எல்லாருக்கும் தெரியும் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை ஒரு கரடி வந்தது. அவர் என்ன பண்ணாரு? அதனிடத்தையும் கொன்று போட்டார். அதே தாவீது ஒரு நாள் தன் தகப்பனை அனுப்புறாரு. போயிட்டு ராணுவத்தில் உங்க அண்ணனுங்க இருக்கிறாங்கப்பா. எலியாப், சம்மா நிறைய பேர் வரும். அவங்களாம் இருக்காங்கப்பா. போயிட்டு நல்லா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பும் பொழுது இவர் போறாரு. இவர் போயிட்டு என்ன பண்றாரு? அவங்கள போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒரே ஜனம். ஏன் ஒரே ஜனம்? கோலியாத் நிற்கிறான். தாவீது என்ன பண்றாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். நான் போய் அவனை வீழ்த்துறேன். உடனே அண்ணனுக்கு சொல்றாங்க, அந்த கொஞ்சம் ஆட்டையும் நீ யார்கிட்ட விட்டு வந்த? தாவீது கேட்கிறாரு, எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? அங்க பாருங்க, நம்முடைய தேவனை நிந்திக்கிறாங்க. அதை என்னன்னு கேளுங்க. என்ன எதுக்கு நிந்திக்கிறீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. நீ ஆட்டை எங்க விட்டு வந்த? நாங்க ஆட்டு மேல அக்கறைப்படுறீங்க. தேவனை நிந்திக்கிறேன், அதை கேட்க மாட்டீங்க. அப்படி என்று தாவீது கேட்கிறார். என்ன நடக்குது? இந்த தாவீது தான்
கோலியாத்தை வீழ்த்துகிறார். கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத் தலையை வீழ்த்திட்டார். ஓகே, உடனே சிங்காசனத்தில் அமர்ந்துட்டாரா தாவீது? இல்லையே. வனாந்தரத்துக்கு ஓடுறார் சவுலுக்கு பயந்து. முடிஞ்சிருச்சா? இல்லையே. அப்சலோம் துரத்துறாரு. முடிஞ்சிருச்சா? இல்லையே. ஏகப்பட்ட ஆட்கள் தாவீதை துரத்துறாங்க. நல்லா கவனிச்சிங்களா? அநேகர் சேர்ந்து ஒருத்தனை வீழ்த்த முடியல. ஆனால் இந்த ஒரு சின்ன பையன், சின்ன ஒரு வாலிபன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளை வீழ்த்திட்டாரு. ஆனால் இந்த தாவீது அதுலாம் கெபிலையும் ஒவ்வொரு மலை கொகையிலையும் அப்சலோமுக்கு பயந்து, சவுலுக்கு பயந்து, ஒவ்வொரு ஆட்களுக்கும் பயந்து 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 அமர்ந்துட்டு இருக்கிறார். ஆனால் இவர் தான் தைரியமாக இறங்கி அடித்தார் கோலியாத்தை. எல்லா ஆட்களும் பயந்துட்டு இருக்கும் பொழுது கோலியாத்தை ஒரே ஒரு ஆளா 1vs1 போயிட்டு 1-on-1 போயிட்டு போட்டு அவனை அடிச்சு தள்ளிட்டார். ஆனா இதே தாவீது அபிஷேகம் செய்த பெற்ற பிறகு, வனாந்தரத்துக்கு போன பிறகு, மனிதர்கள் எழும்பி வரும் பொழுது தாவீது செய்த நல்ல காரியம் என்ன தெரியுமா? நான் தான் கோலியாத்தை வீழ்த்தணும்னு ஆச்சு, எல்லாரையும் நான் பார்த்துப்பேன்னு பார்க்கல. தாவீது யாரை கூப்பிடுறார் என்றால் தேவனாகிய கர்த்தரை கூப்பிடுகிறார். ஒரு காரியம் நடந்திருக்கு, நம்ம ஜெயிச்சிருப்போம், அவ்வளோதான்ப்பா, இனி நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், எனக்கு தேவன் வேணான்னு இல்லை, இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்கு. நீங்களும் நானும் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கு. 100 கோலியாத்து வருவாங்க. ஒரு கோலியாத்தை வீழ்த்திட்டோம், சூப்பர். அப்சலோமு வீழ்த்த முடியலையே. சவுலுக்கு பயந்து ஓடுறோமே. ஆனா உண்மையா பார்த்தா கோலியாத் ஈக்குவல் கிடையாது அப்சலோமும் சவுலும். வரி அப்சலோம், நேர் மோதிப்போம். சவுல் வரீங்களா? இல்ல. சவுலை ஏன் தாவீது தொடல அப்படின்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா இந்த தாவீது தன்னுடைய பலத்தில் பெருமை பாராட்டாம, நான் கோலியாத்தை வீழ்த்தினவன், நான் சிங்கத்தை கொன்றவன், நான் கரடியை கொன்றவன் என்று பெருமையாக சொல்லாமல், அப்பா, மனுஷர் என் தலை மேலே ஏறி போறாங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறேன், எனக்கு இக்கட்டு நேரிட்டு இருக்கு, எனக்கு ஆபத்து வந்திருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று தாவீது அனுதினமும் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நேர்கோடாக ஒவ்வொரு நாளும் தேவனையே சார்ந்து இருந்தார் தாவீது. ஆகவே கர்த்தர் சொல்கின்ற ஒரு வார்த்தை, என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது வேதத்தில் எங்க பார்த்தாலும் ஒரு இடத்துல கூட தன்னை அவர் பெருமையாக பேசவில்லை. நான் சிங்கத்தை கிழித்தவன், நான் கரடியை கிழித்தவன், நான் கோலியாத்தை வீழ்த்தணும்னு பேசாமல் தாவீது சொல்றார், நான் ஒரு புழு. யாரு? கர்ஜிக்கிற சிங்கம் போல வந்து கோலியாத்து வந்து கர்ஜிக்கிறான். ஏலா பள்ளத்தாக்குல கோலியாத்துக்கு தெரியாது அன்னைக்கு அவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்ற நாள் என்று. வழக்கம் போல 39 நாள் வந்து கர்ஜித்தோம். இது 40வது நாள். காலை மாலை 80 வேலை வந்து பெருகும் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கும் அசிங்கமா திட்டிட்டு நம்ம போயிட்டு நாளைக்கு வருவோம் அப்படின்னு கோலியாத்தும் அவருடைய ஆட்களும் மைண்ட்ல யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க யாருக்குமே தெரியாது இன்னைக்கு கோலியாத்து மடிய போகிறான், அவனோட கூட இருக்கிற நம்மளும் சங்காரமாக போறோம்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வழக்கம் போல வாடா போவோம், போயிட்டு நிந்திப்போம், வா ரிப்ரோச் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரையும், யாரும் அங்கெல்லாம் வீரம் யாரும் கிடையாதுரா அப்படின்னு அந்த திமிர்ல வந்தாங்க. சம்மந்தமே இல்லாம ஒரு நபரு அப்பா வந்து கொடுத்து அனுப்புறாரு, போயிட்டு அண்ணனுங்களை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல கோலியாத் மரிக்க போறார் என்று கோலியாத்துக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல தாவீதுக்கு ஒரு பாட்டு பாட போறாங்க. என்ன பாட்டு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று ஒரு பாடலை பாட போறாங்க. அது அடுத்தடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்ல ஃபியூ மினிட்ஸ்ல நடக்கிற சம்பவம் யாருக்குமே தெரியாது. தாவீது மேசியாவுக்கு அடையாளம். வருகின்ற இயேசு கிறிஸ்துவை அப்படியே 22ஆம் சங்கீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்து போகும். ஆனா தேவனே ஒரு சாட்சி கொடுப்பார் தாவீதுக்கு. அது ரொம்ப ஆழமான ஒரு சாட்சி. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. தாவீது ஏத்தேன் ஆகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடுந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல்
அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஒண்ணே ஒண்ணு, அந்த உரியாவோட அந்த ஒரு காரியம். இதை தவிர்த்து தாவீது எந்த பக்கத்திலையும் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை கொஞ்சம் கூட செய்யல. ஒரு சின்ன தவறு கூட அவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை எதுவும் செய்யாமல், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று நான் கோலியாத்தை வீழ்த்தணும்னாச்சே. என் அண்ணனுங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, சமஸ்த இஸ்ரவேல்ல சவுலுடைய தோளுக்கு கீழே தான் எல்லாருமே இருந்தாங்க. சவுலே வீழ்த்த முடியல கோலியாத்தை, ஆனா நான் வீழ்த்தினேன். அப்படி என்று ஏதாச்சும் ஒரு இடத்துல தாவீது தன்னை பெருமைப்படுத்திருக்கிறாரா? இல்ல. ஆனால் தாவீது என்ன சொல்றாருன்னா, என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் நீரே, உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நீங்க தான்ப்பா அப்படின்னு தாவீது எல்லா இடத்திலையும் தன் தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்து 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 தள்ளுகிறார். எப்ப பார் அவர் வாயில வந்தது தேவன் 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 தேவன், கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். அவரே சொல்றாரு, உரியாவுடைய சங்கதியை தவிர்த்து வேற எங்கேயும் என் மகன் எதுவுமே எனக்கு பண்ணல. என்னுடைய கற்பனை விட்டு விலகவே இல்லை, நீதியா இருந்தாரு. நல்லா கவனிங்க, தேவன் தேவன் தான், அவர் நீதி உள்ளவர். ஈவன் தோ டேவிட் இஸ் காட்ஸ் ஓன் ஹார்ட், தேவனுக்கு ஏற்ற இருதயம் கொண்ட நபராக இருந்தாலும் தாவீது ஒரு தவறு பண்ணிடுவாரு, அந்த குழந்தை இறந்துடும். மகன் தானே, அப்பா மன்னிச்சு விட்டுலாமையா? அவர் நீதி உள்ளவர், அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவர் நியாய தீர்ப்பு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். உங்களை என்னையும் அவர் மன்னிப்பாரு, அதே நேரத்தில் தண்டிக்கவும் செய்வார். நாம் தவறு செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பாரு, ஆனால் செய்த தவறுக்கு சின்ன சின்ன காரியங்கள் இருக்கு. அது எதற்காகனா, நம்மளை வேதனைப்படுத்துவதற்காக இல்லை. அடுத்த முறை நம்ம தவறை செய்யக்கூடாது. பயம் வரும். என்ன பயம் வரும்? இது பண்ண கர்த்தர் எனக்கு ஒரு வாதையை கொடுத்துட்டாரு, எச்சரிப்பு கொடுத்துட்டாரு, நான் பாவம் செய்தேன், அதனால இது இந்த காரியத்தை எனக்கு உணர்த்துறாரு அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வரும். அப்படின்னு தாவீது ஒரு தவறு செய்துறாரு. சரி, மன்னிச்சிட்டு தாவீதுன்னு சொல்லல ஆண்டவர் தாவீதை பார்த்து, அந்த பிள்ளை இறந்துருச்சு. அப்ப தாவீது சொல்லுவாரு, சாப்பிட மாட்டாரு. அது வரைக்கும் பிள்ளை ஜீவனோட இருக்கும், சாப்பிட மாட்டார். பிள்ளை மறிச்சிருச்சுன்னு அப்படியே கவனிப்பாரு. ரைட்டு, மறிச்சிருச்சுன்னு போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுவார். அப்ப ராஜா சொல்லுவாங்க, எல்லாரும் கேட்பாங்க, என்னங்க பிள்ளை உயிரோடு இருந்தது அப்பதான் சாப்பிடணும், மறித்த பிறகு நீங்க சாப்பிட்றீங்கன்னா, இதுக்கப்புறம் அது என்கிட்ட வராது, நான் தான் அங்க போகணும். அப்படிப்பட்ட தாவீது மொத்த சமஸ்த இஸ்ரவேலை 7 வருஷம் எப்ரோனை ஆளுகை செய்கிறார், 33 வருஷம் எருசலேமை ஆளுகை செய்கிறார், 40 வருஷம் தேவனுடைய கட்டளையை விட்டு விலகாமல் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தேவனையே சார்ந்திருந்தவர் தான் தாவீது. ஆனா அவருடைய மகன் வருகிறார். மகனுக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட் பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அதாவது சாலமோன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்புவிக்கிறார். சீமையை பத்தி, ஈராமை பத்தி, எல்லார பத்தியும் சொல்றாரு. இவங்க இப்படி இப்படின்னு சொல்லி முடித்த பிறகு தாவீது மரணம் அடைந்து தன் பிதாக்களோடு அடக்கம் செய்த பிறகு தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு எல்லாத்தையும் ஒப்புவித்த பிறகு, ஆக்சுவலா அதோனியா வந்திருக்கணும் அந்த இடத்திற்கு. ஆனால் சாலமோன் தேவன் நாத்தான் போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி வா போலாம், உன் பையனை ராஜாவாக்கணும், அதோனியா ராஜா என்ன இருக்கிறான் பாருணும் போது தாவீது கிட்ட போறாங்க. தாவீது ராஜா, நீங்க தானே சொன்னீங்க சாலமோன் ராஜாவான், அங்க பாருங்க அதோனியா ராஜாவா ஆவார் அப்படின்ட்டு. உடனே சாலமோனை ராஜாவாக்குறாங்க, கோவேற்களில் அமர வைக்கிறாங்க. அந்த சத்தம்
வேற மாதிரி இருக்கு. பூமி அதிரத்தக்கதாக இருக்கு சத்தம். சாலமோன் வந்து ராஜாவாக அமரும் பொழுது. அந்த சாலமோன் ராஜாவாக அமர்ந்த பிறகு தாவீதின் தேவன் இப்பொழுது சாலமோனுக்கு தரிசனமாகிறார். கவனிங்க, ராஜாக்கள் மாறுகிறார்கள், தேவன் மாறல. இப்ப அப்படியே சாலமோன் கிட்ட வரார். கிபியால வந்து தரிசனமாகிறாரு. 1 ராஜாக்கள் 3:5 கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். எந்த தாவீதோட கர்த்தர் 40 ஆண்டு காலம் ராஜ்யபாரம் பண்ண பலனையும் ஞானத்தையும் கொடுத்தாரோ, அதே கர்த்தர் தாவீது நிமித்தமாக, அவருடைய மகனின் நிமித்தமாக, இருதயத்துக்கு ஏற்றவனாச்சே அப்படின்ற ஒரு காரியத்திற்காக சாலமோன் கிட்ட வராரு. சாலமோனை பார்த்து வரவில்லை, தாவீதை பார்த்து. தாவீது கர்த்தருக்குள்ள ஒழுங்கா இருந்ததுனால, தன்னை தேவனுக்குள்ள திடப்படுத்தி கொண்டதுனால, வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் தேவனே சார்ந்து இருந்ததுனால, இப்போ யார்கிட்ட தேவன் வரார் என்றால் சாலமோன் கிட்ட வராரு. யாரை அடிப்படையா வைத்து வரார் என்றால் தம்முடைய குமாரனாக, தம்முடைய மகனாகிய தாவீதின் அடிப்படையில வைத்து சாலமோன் கிட்ட வராரு தவிர்த்து டைரக்டா வரல. ஏன் வராரு? உங்க அப்பா என் இருதயத்துக்கு ஏற்றவன்பா, வலது பக்கம் இடது பக்கம் எங்கேயுமே உங்க அப்பா சாயலப்பா, அதனால இப்ப வந்திருக்கேன்பா, உனக்கு என்ன வேணும் கேளு சாலமோன். சாலமோன் என்ன கேட்டாரு? ஞானத்தை கேட்டார். ஆனால் இங்கதான் எல்லா காரியமும் மாற்ற ஆரம்பிக்கிறது. சாலமோன் அருமையா தீர்ப்பு செய்கிறார். தெரியும், வேசின் பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை மேல ஒரு அம்மா பிறண்டு படுத்து செத்துறோம். உண்மையான தாய் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவார். அப்பெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. தேவன் ஞானம் வந்து சாலமோன் கிட்ட விளங்குது அப்படின்றதெல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஆனா அதே 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் வசனம் 2 நீங்க கவனிச்சிங்கன்னா அங்கிருந்து ஏகப்பட்ட காரியங்கள் மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. நான் வாசிக்கிற கவனிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, உங்களை நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். வசனம் 1 வாசிக்கிறேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். யாத்திராகமத்துல பாத்தீங்கன்னா 34:16 யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34:16 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய், அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். 12 வாசிக்கிறேன். 34:12 நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டத்திலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். யாத்திராகம் 34 சொல்றாரு, தயவு செய்து நான் கூட்டு போற தேசத்துக்குள்ள சில ஆட்கள் இருப்பாங்க. யாரு? இந்த மோவாபியர், இந்த ஏத்தியர்லாம் இருப்பாங்க. அவங்க கூட சம்பந்தம் கலந்துடாதீங்க. ஏங்க கலக்கக்கூடாதுன்னா, அவங்க ஒரு விக்கிரகத்தை வணங்குறாங்க. அந்த விக்கிரகத்தை உன்னையும் வணங்க வச்சிருவாங்க, உன்னையும் அவங்க பக்கம் திருப்பிடுவாங்க. அதனால அங்க நீங்க சம்பந்தம் கலக்காதீங்க அப்படின்னு யாத்திராகமத்துல சொல்றாரு.
ஆனா கிபியோனில சாலமோனுக்கு தரிசனமாகிறாரு. தரிசனமா என்ன கேட்கிறாருன்னா, சாலமோன் உனக்கு என்ன வேணும்? சாலமோன் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த ஜனங்களே நான் ஆளத்தக்க போக்குவரத்தா இருக்கத்தக்க ஞானத்தை தாங்கன்னு கேட்கும் பொழுது, இப்படி இருந்த சாலமோன் அதே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் என்ன மிகப்பெரிய தவறு செய்யறார் அப்படின்னா, அவசரப்பட்டு அந்நிய பெண்கள் இடத்துல போயிட்டு திருமணம் செஞ்சுட்டாரு. திருமணம் செஞ்சா கூட பரவாயில்ல, அடுத்தடுத்த வசனம் வாசிக்கிறேன் கவனிங்க. வசனம் 4 வாசிக்கிறேன் கவனிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள், நல்லா கவனிங்க, அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்துரத்தை, அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடைகளை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். சாலமோன், நீங்க யார் தெரியுமா? உங்களை போல ஞானம் யாருக்கும் கிடையாது. தேவனுக்கு அடுத்த ஞானம் என்றால் யாரை சொல்லுவாங்கன்னா உங்களை தான். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா? யாத்திராகம் 34 சொல்றாரு, தயவு கூர்ந்து, அது உங்களுக்கு கண்ணியா இருக்கும், இட்ஸ் எ ட்ராப். அவசரப்பட்டு தவறான இடத்துல போயிட்டு பெண்ணை திருமணம் செஞ்சிடாதீங்க, எடுக்காதீங்க, சம்பந்தம் கலக்காதீங்க. ஏங்க, அவங்க கடைசியில் அவங்க தேவர்களை வணங்கும்படி உன்னை மாற்றிடுவாங்க, நீ வணங்கிடுவ. ஆகவே எக்காரந்து கொண்டும் அவங்க பக்கம் சாயாத அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் சொன்னபடியே சாலமோன் சாஞ்சிட்டார். சாஞ்சது கண்டென்ட் இல்லை, அவரே சொல்றார் 34 அவங்க தெய்வத்தை வணங்கும்படி உன்னை பலவந்தம் பண்ணுவாங்க. அதே போல சாலமோன் அந்நிய தெய்வத்திற்கு, அஸ்தரோத்திற்கெல்லாம், விக்கிரகத்திற்கு, பிசாசுக்கு என்ன செய்யறாரு? தூபம் காட்டிட்டார். இந்த ஒரு தவறை தாவீது எங்குமே செய்யல. தாவீது தேவனாகிய கர்த்தரை தவிர்த்து வேற யாரையும் தன் நாவினால ஆராதிக்கவில்லை, எந்த மனிதனையும் உயர்த்தி பேசவில்லை, எந்த ஆட்களையும் பெரிதாக பேசவில்லை. தாவீது எப்பொழுதும் கர்த்தரே சார்ந்து வாழ்ந்தார். ஒரே ஒன்று அவரே சொல்றார், உரியாவின் விஷயத்தை தவிர்த்து கர்த்தரின் பார்வைக்கு வேற எந்த தவறும் தாவீது செய்யலை. அதிகமாக ரத்தம் சிந்திருக்கிறார், ஆகவே ஆலயத்தை கட்டவில்லை என்று தேவன் தருகின்ற சாட்சி என்ன அப்படின்னா, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்னை அவன் பூரணமாக தேடினான். பட் அவருடைய கர்ப்ப பிறப்பு, அந்த சிங்காசனத்தின் வேல்யூ தெரியல. தான் ஒரு ராஜா, கிபியோனில் தேவனின் தரிசனமானார், யெகோவா கர்த்தர் தரிசனமானார் என்று சாலமோனுக்கு தெரியல. பெண்கள் வந்தோடனே பெண்கள் பக்கம் திரும்பிட்டாரு. திரும்பினா பரவாயில்ல, அவங்கள தேவன் பக்கம் திருப்பாம இவர் அவங்க தேவன் பக்கம் திரும்பிட்டாரு. பலியிட ஆரம்பிச்சிட்டாரு, தூபம் காட்டிட்டாரு. ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கிறேன் கவனிங்க. 9, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்தத்தை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். சிங்காசனத்தில் தேவன் நம்மளை அமர வைப்பார். நம்முடைய சிறுமையும் எளிமையும் நம்முடைய வருத்தத்தையும்
மனிதர் நம்மை அழுத்துகின்ற அழுத்தத்தையும் உங்களை ஒடுக்குகின்ற அந்த ஒடுக்குதலையும் உங்க ஊழிய பாதையில வரத்துக்கு முன்னாடி மனிதர் உங்கள் மேல சிங்கம் போல கெர்ஜித்து வீண் பழியை சுமழ்த்தி உங்களை அழிக்கலாம், உங்களை கெடுக்கலாம், நாள்தோறும் நிந்திக்கலாம் அப்படின்னு உங்க மேல உங்களுக்கு எதிர்ப்பா செயல்பட்டதை பார்த்து பரலோகம் உங்களுக்கு இறங்கி உங்களை சிங்காசனத்தில் அமர வைக்கும். ஆனால் அதற்கு அப்புறம் தான் உண்மையான டெஸ்டே நமக்கு இருக்கு. சிங்காசனத்தில் அமர்வதற்கு முன்பதாக ஒரு சில காரியம் அப்படி எப்படின்னு கொஞ்சம் அப்படி எப்படி இருப்போம். மன்னிப்பு கொடுப்பாங்க, அது சில தண்டனையே இருக்கு, கொஞ்சம் அடி கொடுப்பாரு, கொஞ்சம் ரைட் சைடு கொஞ்சம் லெஃப்ட் சைடு போகக்கூடாதுன்னு சொல்லுவார், ட்ரெயின் பண்ணுவாரு. ஆனால் சிங்காசனத்தில் அமர்ந்த பிறகு தேவன் நமக்கென்று ஒரு காரியத்தை நிரந்தரமாக கொடுத்த பிறகு முழுக்க முழுக்க நாம் சிந்தையில் வர வேண்டிய ஒரே ஒரு காரியம், இங்க நான் அமரல, இங்க நீங்க அமர வைத்திருக்கிறீங்க. இங்க நான் இது தகுதியானவில்லை, நீங்க தான் அது தகுதிப்படுத்தி என்னை அமர வைத்திருக்கிறீங்க. இந்த சிங்காசனத்தில் அமர வைப்பதற்காக நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, உம்முடைய வேலையை செய்வதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன். மக்கள் மத்தியில நான் ஒரு ராஜா, ஆனா உங்க மத்தியில நான் புழுதிலிருந்து எடுக்கப்பட்டவன், குப்பையிலிருந்து உயர்த்தப்பட்டவன். என நீங்க பிரபுக்களோடு, அதிபதிகளோடு, ராஜாக்களோடு நீங்க அமர வைத்திருக்கிறீங்க. தாவீது வனாந்திரத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, ஆகவே அந்த சிங்காசனம் அவருக்கு சுலபமா கிடைக்கல. 17 வயது 16 வயது அப்படின்றாங்க, கிட்டத்தட்ட 13 வருஷம் 30 வயதுல சிங்காசனத்தில் போய் அமர்றாரு. அமர முடிஞ்சிருச்சா? அப்பயும் பிரச்சனை. ஆனால் சாலமோனுக்கு அப்படி இல்லை. தாவீது மரித்த உடனே சாலமோனுக்கு அந்த ராஜ்யபாரம் வருது, தரிசனம் மாறாரு, கர்த்தரே பிரியமா இருக்கிறாரு, உன்னுக்கு மொத்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஆனால் சாலமோன் மிஸ் பண்ணிட்டார். ஆனா ஆசான்னு ஒருத்தர் வர்றார், இது இவங்க சந்ததி தான். சாலமோனுக்கு அப்புறம் டீட்டெயிலாக நான் சொல்லவில்லை. ரெகபயாம், எரபயாம், நாதாப் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்துட்டே இருப்பாங்க, நிறைய ஆட்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது ஆசாப்னு ஒருத்தர் வர்றார். அதே 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் நீங்க எடுத்தீங்கன்னா 11-12 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தை ஆசா நிர்மூலமாக்கி கிதரோன் ஆற்று அண்டிலே சுட்டெரித்து போட்டான். தான் அம்மா ஏதோ விக்கிரகம் பண்ணியிருக்காங்க, இந்த ஆசா என்ன பண்றாருன்னா அதையும் சுட்டரிச்சு போட்டார். இந்த ஆசா தான் பாடுறாரு 2 நாளாகமத்துல 14-11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஈவன்தோ ஆசா ஒரு ராஜாவா இருந்தாலும், ஆசா வைக்கிற விண்ணப்பம் கவனிங்க, பலன் இருந்தாலும் பலன் இல்லைனாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்த லேசான காரியம், எங்களுக்கு எல்லாமே நீங்க தான். தாவீது அவர் இதயத்திற்கு ஏற்றவர். சாலமோன் விலகிட்டார். ஆசா வர்றாரு. ஆசா என்ன சொல்றாரு? தன் தாய், தன்னுடைய அம்மா விக்கிரக காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அதை சுட்டரிச்சு நதியில கரைச்சிட்டாரு. ஆனால் சாலமோன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்நிய தெய்வங்களுக்கு போயிட்டு தூபம் காட்டுறார். பின் நாட்களில் அவர் நீதிமொழிகள், உன்னத பாட்டு அதெல்லாம் எழுதுறார். ஆனால் அந்த ஒரு நேம் எடுக்கலையே. தேவன் சாலமன் மீது கோபம் கொண்டுட்டாரு, தாவீது மேல கோபம் கொள்ளலையே. தாவீது மரிக்கும் பொழுது, தாவீது உன் மேல எனக்கு கோபம் அப்படி சொல்லலையே, நான் அவனை வெறுத்துட்டேன் தாவீதுன்னு சொல்லியே. இன்னைக்கு வரைக்கும் எருசலேம்ல தாவீதின் குமாரனே என்கின்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு. சிட்டி ஆஃப் டேவிட்.
ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நகரம் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா. அவ்வளோ தாவீது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்? கர்த்தரே அவரை இருதயத்துக்கு ஏற்றுவன். ஆனால் சாலமோன் இல்லை, வழி விலகிட்டார். மீண்டும் ஆசா வரார் அந்த இடத்திற்கு. தாவீதை போல செம்மையா நடக்கிறார். அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த வார்த்தை எனக்கான வார்த்தைகள் தான். நீங்கள் நான் இப்போ வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் இருப்போம். அவர் நமக்கான சிங்காசனத்தை எப்பயோ ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கான அந்த ஜெயத்தை எப்பயோ ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் அதை சுதந்திரிக்கலை. அதை சுதந்திரிக்க உங்களுக்கு பலன் பரலோகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் தருகிறார். ஆகவே நீங்கள் போய் அமர்றீங்க. உங்கள் சத்துருவை நீங்களும் நான்லாம் ஒன்றும் ஜெயிக்கலை. உங்கள் சத்துருவையும் என்னுடைய சத்துருக்களையும் அவர் ஜெயித்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் அவர் யுத்தங்களை மேற்கொண்டார். ஆகவே தான் ஜெயித்திருக்கிறோம். நீங்கள் நான் பெருமை பாராட்டிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. நாம் ஒரு புழு, நாம் ஒரு மண், நாம் ஒரு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறோம். ஆனால் நம்மை அழகுபடுத்தி இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை, இவ்வளோ கனமான ஊழியத்தை, இவ்வளோ பெரிய பிஸ்னஸை, இவ்வளோ பெரிய குடும்பத்தை, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை, அநேகருக்கு கிடைக்காத இந்த கான்ட்ராக்டை, அநேகருக்கு கிடைக்காத இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எளிமையான உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாருன்னா எதற்காக என்றால், நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து நம்முடைய சாட்சி இது நடத்தினது தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் என்று அவரை சொல்லும்படிக்கே தான், தவிர்த்து வேற எதுக்கும் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடக்கிறோமா, அல்லது நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடந்து கொண்டிருக்கிறோமா? Are you walking according to God's heart? Are you walking according to God's heart or according to your heart? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றமாறு நடக்கிறீங்களா, நடக்கிறனா, அல்லது நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவாறு நடக்கிறோமா? நான் தான் என் விருப்பம், நான் என்ன வேணா பண்ணுவேன், என்னை யாரும் கேட்க முடியாது. அப்படி தாவீது எங்குமே சொல்லியே. தேவனையே சார்ந்திருந்தாரே. ஆனால் சாலமோன் அப்படி இல்லை, கொஞ்சம் வழி விலகிட்டார். நீங்கள் நான், அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் திருமண காரியமாக இருக்கலாம், அவ்வளோதான் நடந்துருச்செல்லாம், இதுக்கப்புறம் என் விருப்பம் இல்லை, இதுக்கப்புறம் தான் அவர் விருப்பம், இதுக்கப்புறம் தான் எனக்கு அவர் தேவை. தேவனை சார்ந்திருங்க, அவரை நம்பியிருங்க. ஒருவேளை மனிதர் தருகின்ற அழுத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கா, அதெல்லாம் சிலுவையில் ஜெயிச்சு முடிச்சுட்டாருங்க. அதெல்லாம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்காக அனுமதிக்கிறார். ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. 3 நபரை பார்த்தோம், தாவீது, சாலமோன், ஆசா. ஆசா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். தான் தாய் செய்த விக்கிரகத்தையே அவர் சுட்டெரித்து போட்டார். நீங்கள் நான் தாவீதின் வம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். உங்களுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன் அவர்தான். அவரை சார்ந்து கொண்டிருங்க, அவரை பின்பற்றுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கானது. மீண்டும் சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ.